இப்ப நம்ம நெகட்டிவ் மைண்ட் இது சம்மந்தமானதே. அதுவும் நெகட்டிவ் மைண்ட் வந்து நல்லது அப்படின்னு நம்ம இதுல படிக்கிறோம். நெகட்டிவ் மைண்ட் வரவே கூடாதுன்னுலாம் சொல்ல முடியாது. அதுவும் தான் வரும்ன்னு சொல்லிட்டு. இப்ப நெகட்டிவ் மைண்ட் இப்ப நம்ம உடல் பிரச்சனை அது மாரி இருக்கும்போது வரதானே செய்யுது வந்து. ஆனா அது வந்து அதுவே நம்மளுக்கு திருப்பி மேலும் டிப்ரஷனையோ, மத்ததையோ ஏற்படுத்தி இது பண்ணிருது. அது அப்ப அப்ப நம்ம நெகட்டிவ் மைண்ட் வராம பாதுகாக்கிறது நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்டா? நெகட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட். தாட். நெகட்டிவ் தாட்னா இப்போ நீங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு உதாரணம்னா, இது இப்ப நம்ம இப்ப தூக்கமே இல்லாம கன்டினியூஸா இருக்கு. ம். பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு மெடிசின் எடுத்தாலும் மெடிசின்ஸ்னோட ரிசல்ட் ஒண்ணுமே கன்டினியூஸாவே சரி. கிடைக்காம போயிட்டு இருக்கு. அதனைட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து அதான் ஒரு இல்ல இப்ப நெறைய இதுல நெகட்டிவ் தாட் எப்படி? நெகட்டிவ் தாட்ட சொல்லுங்க. இப்போ தூக்கம் இல்லாம மருந்து எடுத்தோ, ஏதோ ஒண்ணு ட்ரீட்மெண்ட் எடுத்தோ தூக்கம் இல்லாம போயிருது. கனவு ரொம்ப மோசமான கனவு இல்லையா? பயங்கரமா இல்ல மோசமான டெய்லி கனவு ரைட்டு. கன்சிஸ்டன்ட் நீங்க நெகட்டிவ் தாட்டுக்கு ஒரு உதாரணத்த சொல்லுங்கன்னு கேட்கிறேன். நெகட்டிவ் தாட்னா மரண பயம். அதாவது அந்த மாரி. மரண பயம்ங்கிறது நெகட்டிவ் தாட் இல்ல அது. நெகட்டிவ் தாட் இல்லையா? அது சம்மந்தமானதா? அப்படியே வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான அதுல பாதிக்கப்பட்டு இதானவங்க. அது தொடர்புடைய பாதிக்கப்பட்ட கேஸ்களோட இது. இல்ல உறவினர்கள்ல இல்ல பண்ணது. இல்ல அந்த அதாவது மாரி இப்ப நீங்க வந்து ஒரு இத பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ் ஆகாதோன்னு நினைக்கிறீங்களா? அல்லது வேற மற்றது அ சம்மந்தம் இல்லாதத பத்தி இல்ல. நினைக்கிறீங்களா? சக்சஸ் ஆகாதோ, அதனோட சைட் எஃபெக்ட் விளைவுகள் இப்படி அப்படி நினைக்கிறேன். நினைச்சானுங்கன்னா, ஏதோ செயலோட சம்மந்தப்பட்டிருக்கு. சம் அப்படிப்படும்போது தான் நான் சொன்னா, செயலோட சம்மந்தப்பட்டதுன்னா, அந்த டவுட்ஃபுல்லான பிரச்சனையெல்லாம் நீங்க டோட்டல் மைண்ட விட்டுட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தாட் வந்ததுன்னு சொன்னா, நீங்க வந்து அந்த பக்கம் திரும்ப வேண்டாம் நீங்க. அத வெறும் தாட்டா எடுத்துக்கிட்டு, ஆனா பொறுப்ப நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க. பொறுப்ப ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு அது சம்பந்தமான சிந்தனைகள யோசிக்கணும். நீங்க என்டர்டெயின்மென்ட் பண்ண வேண்டியதில்ல. வெறும் தாட்டா நெனச்சுட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலைகள்ல ஈடுபட்டுருங்க. ஓ! சரிங்க. உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு இருக்கோ, ஓகே. அந்த வேலைகள்ல ஈடுபடுங்க.